என்ன செய்ய போறோம்னா வாங்க ரவா லட்டு செஞ்சிடலாம். ஒரு 300 கிராம் ரவா எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. அப்படியே வச்சிருந்து சாப்பிடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குவோம். இது ஏற்கனவே வறுத்த ரவை தான், அதனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்க, நல்லா வறுத்துட்டேன். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறட்டும் இது கொஞ்சம் நேரம். சொல்லு பாருங்க, எங்க ஊர்ல நல்ல மழை பெய்யுது பாருங்க. வானம் மூடிக்கிட்டு கிளைமேட் நல்லா குளு குளுன்னு இருக்குது. ஆறிடுச்சு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டால் அப்படியே கொஞ்சம் நேரம்னா அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இது கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். நம்ம ரவா அந்த கப்பாலேயே ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட சர்க்கரை எடுத்துருக்கேன். இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். சர்க்கரையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் விட்டுக்குவோம். நெய் உருகிடுச்சு. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அந்த ரவா இதிலே போட்டு கலந்துக்கலாம். இந்த சூட்லேயே
அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்குவோம். ரவா நல்லா முதல்ல ஒரு தடவை நல்லா அங்கே நெய்யில் வறுத்துட்டோம், மறுபடியும் வறுத்துட்டோம். அதனால் அவங்க நல்லா பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னாக்கா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கலை. இதை கொஞ்சம் வெதுன்னு சூடாக இருக்கும்போதே அப்படியே அந்த முந்திரி பருப்பு இது கூட கலந்துட்டு பிடிச்சிடலாம். வாங்க கொஞ்ச நேரம் ஆறட்டும். 2 ஸ்பூனு நெய் காய வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கை பொறுக்கிற சூடு வந்ததும் சுடுது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். அங்கே இப்போ ஒன்று பிடிச்சிக்குவோம். நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சோம்னா எல்லாம் வந்துடும் உருண்டை. எல்லா லட்டும் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது 1 மாதம் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்டாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.